என்னப்பா சுந்தர்சி இப்படி பண்ணிட்டு சுந்தர்சி மாதிரியான இயக்குனர்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். குஷ்பு சொல்லி சுந்தர்சி வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகினதா ஒரு தகவல் இருக்கு. பட் அந்த 2 லெஜண்ட்ஸை மதிக்காம அவர் வந்து தனக்கு தானே வந்து அந்த அறிக்கையை ரெடி பண்ணி அதை வந்து விட்டது அப்படின்றது வந்து அவங்கள அவமதிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். என்னப்பா சுந்தர்சி இப்படி பண்ணிட்டு இப்ப எவ்வளவு பெரிய சான்ஸ், ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் கமல்ஹாசன், 2 லெஜண்டோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டேப்பா அப்படின்ட்டு ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சுந்தர்சி பண்ணதாங்க கரெக்ட். ஏன்னா 2 ஜாம்பவான்களுக்கு மத்தியில் வந்து அவங்க 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சுந்தர்சி மாதிரியான இயக்குனர்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால வந்து அவர் கிரேட் எஸ்கேப் தான் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையில என்ன நடந்துச்சு, சுந்தர்சி ஏன் விலகினாரு அப்படின்ட்டு சுற்றி பல கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து ஓடிட்டு இருக்குங்க. அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் எது வந்து காரணமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிங்க. அவர் விலகலுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனாக சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஒய்ஃப் குஷ்பு வந்து பிஜேபியில் இருக்காங்க. நம்ம அது எல்லாருக்குமே தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஏசி சண்முகம் அவர்களுக்கு ஆதரவாக சுந்தர்சி வந்து அவருடைய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி கமல் சார் வந்து இப்போ டிஎம்கே கூட்டணியில் இருக்காரு, பாஜகவை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய ப்ரொடக்ஷனில் இவர் படம் பண்ணால் அது வந்து பொலிட்டிக்கலாக வந்து சரியாக வராது. அது மட்டும் இல்லாமல் ரெட் ஜெயண்ட்டும் சேர்ந்து தான் இந்த வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னும் போது பொலிட்டிக்கலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக குஷ்பு சொல்லி சுந்தர்சி வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகினதா ஒரு தகவல் இருக்குது. நம்ம இந்த தியரி படி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்ப்பா இது முன்னாடியே தெரியாதப்பா, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரதுக்கு முன்னாடியே தெரியாதா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு, அப்புறம் ஏன் அனௌன்ஸ்மெண்ட் விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இன்னொரு சொல்லப்படக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, கதை கேட்காம தான் ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கமல் சார் மேலே இருக்க நம்பிக்கையில் சுந்தர்சியை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான் வந்து ரஜினி சார் வந்தார். பட் ஆனால் சுந்தர்சி சார் சொன்ன கதை வந்து அவருக்கு பிடிக்கல. 2-3 ஒன்லைனர் சொன்னார். பட் எதுவுமே வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவர் வந்து இந்த நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண தான் விரும்புகிறாரு. அதனால் வந்து 2 பேருக்கும் சில மோதல்கள் வந்துச்சு. அதனால் வெளியேறிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சுந்தர்சி அவர்களோட பயணித்த கே.எஸ். ரவிக்குமாராக இருக்கட்டும், சுரேஷ் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், ஹரியா இருக்கட்டும், இந்த மாதிரியான இயக்குநர்கள்லாம் இன்றைக்கி இல்லை. ஒரு சிலர் வந்து நடிக்க போயிட்டாங்க, ஒரு சிலர் வந்து ஃபீல்டே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களை வச்சு ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் சுந்தர்சி. அவர் வந்து ரஜினியை வச்சு ஆல்ரெடி அருணாச்சலம் பண்ணியிருக்காரு, கமல் சார் வச்சு ஆல்ரெடி அன்பேசம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி சார் வந்து பிளைண்டாக நம்பி போயிருக்கலாம். ஏன்னா வந்து மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்ச ஒரு சில டைரக்டரில் சுந்தர்சியும் ஒருவர். ஸோ அது ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிலங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அணுகி கமல் சார் அணுகி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக இருந்திருக்கும். பட் அந்த 2 லெஜண்ட்ஸை மதிக்காமல் அவர் வந்து தனக்கு தானே வந்து அந்த அறிக்கையை ரெடி பண்ணி அதை வந்து விட்டது அப்படின்றது வந்து அவங்கள அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். மேபி அவர் என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னா, ரஜினி சார் கதை பிடிக்காம ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து நம்மளை வெளியேற்றிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது, அதுக்கு முன்னாடி நாகரிகமாக நம்மளே வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு நினச்சி எடுத்தாரா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ட்ராப்பாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் அடுத்து யார் வரப்போகிறாரு அப்படின்ற பேரில் வந்து நிறைய இயக்குநர்களோட பேர்லாம் போகுது. அதில் முன்னணியில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஆல்ரெடி பேட்டை அப்படின்ற ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் தலைவருடைய மிகப்பெரிய ரசிகர் வேற, அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணார் அப்படின்னா சூப்பராக இருக்குன்ற மாதிரியான தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம போக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்திரைவன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.